அழகாய் நான் ஒரு விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டிமானிக் எவல்யூஷன் சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 1 தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிச்சு சாப்பிட்டாங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பிள்ளைக்கு நாலேஜ் அப்போ தான் நான் போகிற அடுத்தது விடியலாமே நோட்டிஃபிகேஷன். சரிங்க, நம்ம இதோட கதை போகலாமா? இப்போ பார்த்தா ஒரு போர்க்காலத்தில் இறந்து போகிற நிலைமையில ஒருத்தன் வந்து தன்னுடைய நண்பனாக இருக்கணும் பார்த்து இதோட எல்லாம் முடிஞ்சுதுறான். எல்லாருடைய கதையும் இதே இடத்துல இப்படி போகணுன்றது தான் முடிவு. எல்லாரையுமே நம்ம இழந்துட்டோம். அந்த டைமு அவனுடைய நண்பனாக இருக்கிற இந்த கதையுடைய கதாநாயகன் ஒன்று பக்கம் யோசிக்கிறான். என்னை இது இருக்கிற இந்த உலகத்திலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கான வாரியராக இது இருக்க சொன்ன எல்லாருமே இறந்துட்டாங்க. இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற நானும் இப்போ சாக போகிறேன். ஆனால் நான் இப்படி சாக்கிறத பார்த்தா எனக்கு இப்போ தான் புரியுது. அந்த ஸ்ட்ராங்கான வாரியருக்கான பதவி டைட்டில் எல்லாத்துக்கும் நான் தகுதியான கிடையாது. கிட்டத்தட்ட எல்லா விதமான லெவல் 7 டீமன்ஸ் எல்லாத்தையுமே நான் இது வரைக்கும் கொண்டு இருக்கேன். ஆனாலும் ஏன் என்னால இன்னும் எதையும் பெருசா சாதிக்க முடியல? எதுக்காக இந்த சூழ்நிலையில 8th லெவல் ஏன்ஷியன் கிங் டீமன் இங்க வரணும்? அப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு அவன் சொன்ன மாதிரியே பிரம்மாண்டமான ஒரு ஃபீமேல் டீமன் அண்டு அது கூடவே பார்க்கிற இன்னொரு டீமனும் வந்திருக்கு. அப்பதான் அவன் யோசிக்கிறான், நாங்க எல்லாரும் ஹியூமன்ஸ் என்ற ரீசனுக்காக இப்படி கேவலமா தோத்து போய் சாகணுமா? இது எல்லாத்துக்கும் காரணம் நான் மட்டும்தான். இந்த நிலைமை இப்படி உருவாக்குறதுக்கு நான் மட்டுமே தான் காரணம். கண்டிப்பா நான் ஸ்ட்ராங்கானவனே கிடையாது. அப்பதான் மேல பறந்துட்டு இருந்த அந்த மேல் டீமன் வந்து கீழே இறங்கி வரும் ஹீரோ கிட்ட. ஹீரோ யோசிப்பான், என்ன இது பண்ண போது தெரியலையே. நான் இதுங்களை பல முறை கொன்னாலும் எப்படி இருந்தாலும் திரும்ப உயிரோட வந்துருச்சு. இப்போ இந்த முறை நான் இதுங்க கையால சாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அதே இடத்துல கொண்டு ஹீரோ அதுக்கப்புறம் பார்த்தா, ஓ உயிர் போற பிறகு இப்படிதான் இருக்குமா, இதுதான் சாவா? அப்புறம் ஹீரோக்கு பார்த்தா திடீர்னு ஏதோ ஒரு வெளிச்சம் தெரிய டக்குன்னு கண்மொழிப்பான். பதட்டமாயிட்டு என்னடா நடக்குது சுத்தியும் மத்தியும் பார்க்க தான் எங்க இருக்கோன்னே அவனுக்கு புரியல. ஏய், நான் செத்து போயிருக்கணும் நேத்துக்கு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? இது கனவா? ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே, உண்மை மாதிரி தான் கேட்டேன். என்னாச்சு எனக்கு? டேய், இது என் மூஞ்சி இல்லடா, என்னடா இப்படி இது? என்னுடைய ஆன்சமான அந்த மூஞ்சி எங்கடா போச்சு? யாரெல்லாம் இப்போ எங்கடா இருக்குன்ற மாதிரி ஹீரோ பதட்டமா வரான். அப்புறம் பார்த்தா ஹீரோ ஏதோ ஒரு ஆர்மி சிட்டில இருக்க மாதிரி இருக்கு. அந்த இடம் ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்காது பார்க்கவே. அந்த டைம் அவன் இருக்கிற இடத்துல அவனுடைய கூட இருக்கிற சக சோல்ஜர்ஸ் எல்லாருமே அவருடைய இன்ஸ்ட்ரக்டரா இருக்கக்கூடியவர்கிட்ட மதிச்சு நடந்துக்கிறானுங்க. அவர் உன பக்கம் அட்வைஸ் கொடுக்குறாரு. நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுடைய வாரியர் அசஸ்மெண்ட்ல நான் சொன்னது போல ஏகப்பட்ட டெஸ்ட் நடக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண டீமன்ஸ்லாம் இப்ப வெளியில கிடையாது. நீங்க தான் இங்க நம்பிக்கையே. அப்புறம் இந்த உலகத்துல நடந்த பெரிய அழிவை பத்தி அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. கிட்டத்தட்ட வானத்துல 6 பெரிய ஏன்ஷியன் கிங் டீமன்ஸால பேரழிவுகள் உலகம் ஃபுல்லா நடந்தது. அதுக்கப்புறம் இந்த பிளானட்டை மொத்தமா அதுங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருச்சுங்க. அந்த கிரியேச்சர்ஸ் பேர் தான் நாங்க டீமன் சொல்லுவோம். அதுங்க ஒவ்வொரு மனிதர்களா பார்த்து கொண்டுடுச்சுங்க. ஆனா சில ஹியூமன்ஸ் இதை எப்படியாச்சும் வந்து தடுத்து நிறுத்தணுன்றதுக்காகவும் இந்த உலகத்தை காப்பாற்றணுன்றதுக்காகவும் அறிவியலோடைய உதவி மூலியமா அந்த டீமன்ஸ் கிட்ட இருந்தே பவர் செய்ய எடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுங்க கிட்ட இருக்கிற ஒரு மெயினான பவர் தான் கோர். அதுக்குள்ள இருக்கிற அபரிவிதமான சக்திகளை நம்மளுடைய மனிதர்கள் அதை பயன்படுத்தி அந்த டீமன்களுக்கு எதிராகவே அதை பயன்படுத்த மூலியமா அதுங்களை தடுக்க முடியும்ன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. இதனால அந்த கோருடைய உதவி மூலியமா டீமன்ஸுக்கு ஈக்குவலா இருக்கிற பவர்ஸ் எல்லாமே மனிதர்களும் வச்சுட்டு இருந்தாங்க. சோ அப்படியாப்பட்ட பவர்ஸ் ஒட்டுமொத்தமா கட்டுப்படுத்தி கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான டீமன்ஸ் இதுவரைகளை தோக்கடிச்சவர் தான் 60 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தி கிரேட்டஸ்ட் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஹியூமன் வாரியர் சொல்லக்கூடிய தி கிங். அவர் இந்த உலகத்துல இருந்த எல்லா விதமான வாரியர்ஸையும் சரியான வழிகாட்டுதலோட டீமன்ஸை அழிக்கிறதுக்காக கூட்டின்னு போனாரு. இதோடைய முடிவுல பல டீமன்ஸை கொண்டாங்க. பல மாசங்களா பல வாரங்களா இந்த சண்டைகள் தொடர்ச்சியா போச்சு. ஆனா அதோடைய முடிவுல ஏகப்பட்ட டீமன்ஸை கொன்னாரு அவரு. பத்தத்துக்கு அவர் கூட வந்த நிறைய வாரியர்ஸும் இழந்தாரு. ஆனா அந்த 60 வருஷம் அந்த காலகட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு சரித்திரத்தையே உருவாக்கிட்டாரு. அவரு உருவாகின பிறகுதான் அவர் மறைஞ்சாரு. இதை கேட்ட ஹீரோ ஷாக்கா வரான். என்னது 60 வருஷமா? அப்போ நான் கிட்டத்தட்ட 60 வருஷம் கழிச்சு ரீஇன்கார்னேட் ஆயிருக்கான். அப்ப இது 6060வது வருஷம் அப்படின்னு ஹீரோ ஷாக்கா வரான். இன்னொரு பக்கம் நம்ம கிட்டத்தட்ட பல வாரியர்ஸை இழந்தாலும் அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியரா இருக்கக்கூடிய கிங் அவராலேயே கூட எவ்வளவு தூரத்துக்கு தான் சமாளிக்க முடியும். அவர் கிட்டத்தட்ட 7th லெவல் டீமன்ஸ் வரைக்குமே தடுத்தாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்ததை கூட அவரால் சமாளிக்க முடியாம தான் அவர் போர்க்காலத்துல வீர மரணம் அடைஞ்சிட்டாரு. ஆனா அந்த போர் அதோட நீக்கல. டீமன்ஸ்க்கும் ஹியூமன்ஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த ஒரு போர் அதுக்கப்புறமும் தொடர்ச்சியா இத்தனை காலங்களா நடந்துட்டு தான் இருக்கு. அதுக்காக பெரிய லெவல்ல நம்ம போராடிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும். ஆனா ஹீரோ ஒரு பக்கம், டேய் முட்டாள்களா, என்னடா பேசிட்டு இருக்கீங்க? இந்த இடத்துல வெறும் 7th லெவல் வரைக்கும் நான் பாக்கலடா, 8th லெவல் வரைக்கும் பார்த்தோம்டா இன்னைக்கு. இது ஏன்டா எவங்கிட்டையும் மென்ஷன் பண்ண மாட்டீங்க? கண்டிப்பா சொல்றேன், ஹியூமன்ஸால அதுங்களுடைய உண்மையான பவர் என்னன்றதை புரிஞ்சுக்கவே முடியாது. ஆனா இன்ஸ்ட்ரக்டர் வந்து, எங்க பாருங்க, அந்த நாள் அப்பயே போயிடுச்சு. ஆனா இப்ப வரக்கூடிய காலங்கள்ல நம்ம எப்படியாச்சு நம்மளுடைய உலகத்தை காப்பாற்றணும். அதுக்காக இன்னில இருந்து நம்ம பெரிய முயற்சி எடுக்க போறோம். நீங்க எல்லாருக்கும் எனக்கு துணையா இருக்கணும். உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை நான் காமிக்கிறேன். நீங்க தான் இதுக்கப்புறம் வருங்காலமே. புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். ஆனா ஹீரோ மட்டும், எனக்கு சுத்தமா புரியலையா, என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க, இது கொஞ்சம் கூட தெரியல அப்படின்ற மாதிரி ஹீரோ உன பக்கம் புலம்ப. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவர் அங்க போவாரு ஹீரோ கிட்ட. என்ன இது வரைக்கும் நான் சொன்னது எதுவுமே உனக்கு புரியலையா? புதுசாங்க, நான் உன்னுடைய பேரை தெரிஞ்சுக்கலாமா? என் பேரு
என் பேர் வந்து அட கடவுளே, உண்மையான பேரை சொல்லாமா பொய்யான பேரை சொல்லாமா? கண்டிப்பா நான் 60 வருஷம் கழிச்சு இங்க வந்திருக்கேன்னா எவன் நம்புவான்? என்ன உன் பேரை கூட சொல்ல முடியாதா? எவ்வளவு நேரம் கேட்டு நான் இங்க வெயிட் பண்றது? என்ன விருப்பத்துனே வந்திருக்கியா? ஓஹோ, உன் பேட்சை பார்த்தாலே தெரியுது. ஆக்சுவலி உன்னுடைய பேரு அது கிரேட்டஸ்ட் வாரியரா இருக்கக்கூடிய ஆங்கோடைய பேரு தானா? ஹீரோக்கே ஒண்ணுமே புரியல. என்னடா இவன் ஆங்கன்ற பேர்ல இருக்கானு. எங்க பாரு தம்பி, ஒரு வாரியருக்கு தேவையான பேசிக்கான குவாலிஃபிகேஷன் என்னன்றது உனக்கு புரியல. நீ முட்டாள்தனமா இருக்க. ஆனா கிரேட்டஸ்டான வாரியருடைய பேரை வச்சுட்டு இருக்க. ஆனா அதுக்குன்னு நீ அப்படியாப்பட்ட ஆளுன்றதெல்லாம் என்னால எப்பவுமே ஏத்துக்க முடியாது. அந்த பேருக்காக நீ பெருசா போராடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிப்பாரு பாருங்க. டேய் என்னையடா அடிக்கிற? அந்த பேரு வச்சுட்டு கொத்தமாடா. ஆமா என்ன இது, இந்த பாடி ரொம்ப வீக்கா இருக்கு, இந்த பைய போல ஏன் பேரை வச்சுட்டு இருக்கான் இந்த காலகட்டத்தில் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சு நிற்கிறான். அப்புறம் இன்ஸ்ட்ரக்டர் அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது, தம்பி அடுத்த வாரியர் டெஸ்ட்டுக்காக தயாரா இருக்கு, பிழிஞ்சு எடுத்துறேன். எல்லாரும் தயாரா? அடுத்தது உங்களுக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் தான். டேய் தம்பி, நீ நல்லா தானே இருக்கேன்னு சொல்லிட்டு உன பக்கம் இன்னொருத்த புதுசா தூக்கி பிடிப்பான் ஹீரோவை. நல்லா தான் இருக்கேன். உன் பேர் ஆங்கா? பேர் நல்லா தான் இருக்குது. அப்புறம் என் பேர் வந்து ரயன் ஸ்னோ, நீ என்ன ஸ்னோன்னு கூப்பிடு போதும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு பொண்ணும், எவ்வளவு தைரியம் தான் இவன் ஆங்கோடைய பேரே வச்சுட்டு இருப்பான். அவர் எவ்வளவு பெரிய ஆளு, இவன் எதுக்கு அவர் பேர்லாம் வச்சுட்டு இப்படி கேவலப்படுத்துறான் அவரையா? ஆனா பாவம் முட்டாள்தனமா ஒரே பேரை வச்சுட்டு வாங்கி கட்டிட்டு இருக்கான். டெஸ்ட்லயும் இதே மாதிரி தானே, சில சக்திகளை இருந்தா மட்டும் தான் இவனால இந்த இடத்துல பழைக்க முடியும் நக்கல் பண்ணிட்டு போறாங்க. ஹீரோவும், யார் இவ ஓவரா பேசுற வாயாடி, ஒரு பொண்ணு அடக்கொடக்கமா இருக்கணும்ன்றது கிடையாது, எப்ப பார்த்தாலும் ஏக்கத்தரமா பேச தெரியும். ஏய் என்னடா அவளை பத்தி உனக்கு தெரியாத பெருசா? அவ இந்த இடத்துல நோபல் ஃபேமிலி லெவல்ல இருக்கக்கூடிய ஆட்களுடைய ஃபேமிலியில இருக்கிறவ. இவ்வளவு மாதிரியான ஒருத்தி தான் இங்க நடக்கக்கூடிய ஏகப்பட்ட டெஸ்ட்ல பர்ஃபெக்டான ஃபைட்டரா இருக்கக்கூடியவ. இவ பேரு தான் ஷிட்டோ லியோ. இவளுக்கு இன்னொரு பேர் இருக்கு, சிரிக்கவே தெரியாத அரக்கின்னு. அது மட்டும் இல்லாம இவளுக்கு ஃபேமிலி பேர் இருக்கு, மோஸ்ட் ஃபேமஸ் மார்ஷியல் ஆர்ட் ஃபேமிலியா இருக்கக்கூடிய ஹெலோஸ் டவுனை சேர்ந்தவ. அந்த ஷிட்டோ ஃபேமிலியோட எல்டஸ்ட் டாக்டர் இவ தான். ஹீரோ கேட்டுட்டு ஷாக் ஆகுறான். ஷிட்டோவா? இந்த லாஸ்ட் நேம் கேட்கும் போது எனக்கு புரியுது, எனக்கு இதுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்ச ஆளுடைய பேர் மாதிரி தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஸ்னோவி ஹீரோக்கு உதவி பண்றதை பார்த்து இன்னொரு பொண்ணு டக்கு நாங்கள் கேமராவில் போட்டோ எடுத்துன்னு வருவா. கண்குள்ளா காட்சியா இருக்கு. என்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். நீங்க ரெண்டு பேரும் கண்டினியூ பண்ணுங்க, நான் போட்டோ எடுக்கிறதெல்லாம் நினைக்காதீங்க கொஞ்சங்க. யார் மணி? நம்ம ஸ்னோவி இன்னொரு பக்கம், ஏமா எதுக்கு மணி போட்டோ எடுத்த தேவையில்லாம? அதுவா நீங்க ரெண்டு பேரும் கண்குள்ளா காட்சியா கொடுத்துட்டு இருந்தீங்களா, அதுதான் பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்கன்ற மாதிரி சொல்ல, அவ கடுப்பாயிட்டு, ஏய் அதெல்லாம் முடியாது, என்ன நீ ஓவரா பண்ற, இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் இப்படிதான் பாக்குது. சரி சரி டென்ஷன் ஆகாதுரா, என் பேரை சொல்லிட்டா, என் பேரு ஹோமி கிளப், என்ன ஹோமின்னு கூப்பிடு, நான் இந்த மாதிரியான பிக்சர்லாம் எடுக்கணும்னு ஆசைப்படுற, திரும்ப கண்டினியூ பண்ணுங்கன்ற மாதிரி அவ சொல்லி விட்டுங்கிறான். அதுக்கப்புறம் பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் நடக்கக்கூடிய இடத்த காமிக்க அந்த இடத்துக்கு போனவொடனே ஹீரோவும், என்னதான் இது வீக் பாடியா இருந்தாலும் 60 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த என்னுடைய டேலண்ட்லாம் கூட இப்பவும் அப்படியே தான் இருக்கும், என் திறமையை அவனுக்கிட்ட காமிச்சு நான் யாரும் நிரூபிக்கிறேன், அப்புறம் என்னை பார்த்து அவனை நக்கலா பேச மாட்டாங்க அப்படின்னு ஹீரோ அவனை பக்கம் மூஞ்ச ஊருன்னு வச்சு நீ பாப்பா பாருங்க, எல்லாரும் அவனை பார்த்து ஒரு மாதிரி இருப்பாங்க. அப்புறம் டெஸ்டோடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்க லாங் டிஸ்டன்ஸ்ல ஓடி ஃபர்ஸ்ட் வரவங்க தான் இதை ஜெயிப்பாங்க. அந்த டெஸ்ட் ஆரம்பிச்ச உடனே ஹீரோவும், நான் ரெக்கார்டை வைக்கிறேன் எவனாலும் நெருங்க முடியாதான்னு சொல்ல, அடுத்த செகண்ட் ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் ஓட, ஹீரோ தான் பார்த்தா பொறுமையா லாஸ்ட்ல வரான். என்னடா ஸ்லோவா வந்த ரெக்கார்டை நான் தான் வச்சுட்டு இருப்போம் போல. கடைசியா அனௌன்ஸ்மெண்ட் இன்னொரு பக்கம் கொடுக்குறவங்களும் காமெடி பண்ண ஹீரோ வச்சு எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்னடா இவன் ஆரம்பத்தில் இன்னும் பெரிய பில்டப் கொடுத்தா இப்ப இப்படி சொல்லி போய் இருக்காங்க. அப்புறம் பார்த்தா நடக்கக்கூடிய அடுத்த கட்ட டெஸ்ட்ல கூட ஹீரோ லாஸ்டா தான் வரான். ஒஸ்டான பர்ஃபார்மன்ஸ். ஹீரோ யோசிக்கிறான், என்னடா ஆச்சு எனக்கு இது வீக் பாடினா இப்படியே தான் இருக்குமா, அப்ப என் டேலண்ட்லாம் எங்க போச்சு? வரலாற்றுல எவனும் எவ்வளவு ஒஸ்டான ரெக்கார்டு கொடுத்தது இல்ல, இவன் தான் இப்படி கொடுத்துருக்கான். நண்பர்கள் பாவம் உணர் பக்கம், கவலைப்படாத மச்சி, உனக்குலாம் இன்னொரு தடவை வாய்ப்பு கிடைக்கும், இப்போதைக்கு இதை வச்சு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் அவனுக்கு சொல்ல, ஆனா அதுல இருக்குது அவனுக்கு. இன்னொரு பக்கம் வந்து அந்த போட்டியை நடத்தக்கூடியவர் வந்து இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட, இங்க பாருங்க சார் அந்த பையன் ஆங்கன்னு சொன்னீங்களே, அவன் கண்டிப்பா வந்து செகண்ட் ரவுண்டுக்கெல்லாம் தாண்டவே மாட்டான், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே இப்படி அடி வாங்கி கீழே படுத்து கிடக்குறான், அதனால இப்படியே அவனை எலிமினேட் பண்ணிடலாமே. ஆனா அவரும், நீ சொல்றது புரியுது, பட் இருந்தாலும் இங்க இருக்கிற எல்லா விதமான டெஸ்டையும் கடைசி வரைக்கும் அவன் கொடுக்குற ரிசல்ட் பொறுத்து தான் அதுல முடிவு எடுக்கலாம், அதனால இதுல ஒண்ணு குறைச்சி மதிப்பிட்டாலும் வேற எதுலயாச்சும் அவன் நல்லா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, சோ வெயிட் பண்ணுவோம். மேபி அதுல சொத்தப்பிட்டானா அதுக்கப்புறம் வெளியே தத்திடுவான். அடுத்த டெஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணு. ஓகே சார். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ரவுண்ட்ல அந்த டெஸ்ட்டை பத்தின எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. அது என்னடானா, இந்த டெஸ்ட்ல கலந்தக்கூடிய ஒவ்வொரு எக்ஸாமினரும் அவங்களுக்கு என்ன பவர் வந்து அங்க கொடுக்கப்படுதோ அந்த ஒரு பவர் மூலியமா அவங்க அதிகப்படியான சக்திகளை வெளிப்படுத்தி காமிக்கணும் பர்சன்டேஜ் லெவல்ல. அப்படி யாருடைய அதிகமா இருக்கோ அவங்க அதுல பெரிய லெவல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்க, ஸ்கோரும் அதிகமா எடுத்திருப்பாங்க. ஆனா எல்லாருக்குமே ஒரே விதமான பவர் வருமானு கேட்டீங்கன்னா அது டவுட் தான். ஏன்னா டீமன் போர் மூலியமா எடுக்கிற பவர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா வேலை செய்யும். ஹீரோ உன பக்கம் யோசிக்கிறான், கண்டிப்பா 60 வருஷத்துக்கு முன்னாடி என் பவர் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும், அந்த ரெக்கோடியோடைய பவர் மூலியமா நான் எல்லாரையும் சொல்லிட்டு அடிச்சேன், இப்போ எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, திரும்பியும் நான் யாரும் நிரூபிக்கிறேன். கிட்டத்தட்ட அப்பவே என்னுடைய பவர் லெவல் பர்சன்டேஜ் வந்து 96 கிட்ட இருந்துச்சு, கண்டிப்பா விட மாட்டேன்னா இந்த மாட்டேன் மாதிரி ஹீரோ உன பக்கம் வெறியா இருக்க. ஹீரோ, என்ன பார்த்தாடா சரிக்கிறீங்க, வச்சு செய்யறேன் அவங்க எல்லாரையும் அப்படின்னு எரிமலை குழம்பா அப்படியே தக தக தகன்னு எரிஞ்சுக்கணும் வரான். எல்லாரும் அவனுக்கு வயவுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கிற டெஸ்ட்டை கண்டக்ட் பண்றவரும், இங்க பாருங்க இந்த டெஸ்ட்ல உங்களுடைய ஆவரேஜான டேட்டா ரேஞ்ச் வந்து 10% மேல இருந்தாலே போதும், கண்டிப்பா நீங்க இதுல பாஸ் பண்ணுறதுதான் அர்த்தம். ஹீரோ அதுக்கப்புறம் அங்க நடக்கிற விஷயத்த பார்க்க அந்த லியான் சொல்லக்கூடிய திமிரு பிடிச்ச பொண்ணுடைய பர்சன்டேஜ் பார்த்தா 39 கிட்ட இருக்கு, அடிச்சு போயிடறான். இந்த இடத்துல ரெக்கார்டையே செட் பண்ணிட்டா, அவளுடைய பெஸ்ட் ரிசல்ட்டை இந்த வருஷத்துல கொடுத்துருக்கா. ஸோ எல்லாருக்குமே தெரியும் அவ பவர்ஃபுல்லான ஆளு, பத்தாதுக்கு அவளுடைய ஃபேமிலி பெரிய லெவலில் இருக்கு. ஸோ அவளுக்கு இது
தகுதி எல்லாம் இருக்குன்னு அவங்க சொல்ல நம்ம ஹீரோவை பார்த்து நக்கலா சிரிக்கிறா. ஆனா ஹீரோவோ அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். ரொம்ப வெறுப்பேத்துறா இவ. இறை உன்ன சூற ஒரு நாள் பக்கத்துல இருக்க பையனும் டேய் அவன் முகத்தை பாரு நல்லா தானே இருக்கா, அவனை பார்த்தா சைட் அடிக்கிறா. சைட் அடிக்கிறாளா முறைச்சு பாத்துக்கிறாளா, பாவம் குட்டி பசங்களா இருக்காங்க இவனுக்கு தெரியல என்ன ஏதுன்னு. அவ அதுக்கப்புறம் அந்த ரூமை விட்டு கிளம்பின பிறகு சரியா ஒரு டோருக்கு பின்னாடி போயிடுவான். யாரும் இல்லாத சமயத்தமா பார்த்து அங்க பார்த்து அவரோட ரியாக்ஷனை வெளிப்படுத்துவா. இவ்வளவு நேரம் தன்னுடைய ஆட்டிடியூட காமிச்சவ இப்போ அப்படியே பம்புறா. எப்படி அவருடைய சாதிச்சிட்டேன் நான் கெத்து தான் எல்லாரும் முடியாது கெத்து காமிச்சேன், என் ஃபேமிலிக்கு பெருமையை சேர்த்துட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப பீத்திக்கிறான். இரவு பக்கம் ஆந்த சிந்தனையில இருக்கான். இவளுடைய ரெக்கார்டை பிரேக் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த டைம் நம்ம நண்பன் ஸ்னோவும் வெடி நண்பா கவலைப்படாத உன்னால சாதிக்க முடியும். அவருடைய பவர் என்னால சென்ஸ் பண்ண முடிஞ்சது. இந்த இடத்துல இருந்து அவ எந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்குன்னு நானுமே சென்ஸ் பண்ணேன். கவலைப்படாத. அப்படியா உனக்கு பதட்டமா இல்ல? எனக்கு பதட்டமாலாம் இல்ல, என்னாலையும் அந்த அளவுக்கு ரிலீஸ் பண்ண முடியும் பவரை. என்னடா சொல்ற? அடுத்த கட்டமா அந்த இடத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பவர்ஸை ரிலீஸ் பண்ணி காமிச்சு பாஸ் பண்ண ஆரம்பிக்க இல்ல நம்ம ஹோமியை காமிக்க அவங்க பக்கம் என்ன விட்டுக்கடா போதண்டா அப்படின்னு கதறான். இன்னும் பக்கம் ஸ்னோவியும் தன்னுடைய பங்குக்கு பவர் ரிலீஸ் பண்ண அவனுடைய இதை பார்த்தா ஆவரேஜாவே 24% கிட்ட வந்திருக்கு. இவன் தான் செகண்ட் பிளேஸ்ல இருக்கான். ஹோமி திரும்பியும் ட்ரை பண்ணுவான். அந்த இடத்துல எந்த மாதிரி திரும்பி ட்ரை பண்ணா 30% கிட்ட வந்துருச்சு. இன்னொரு பக்கம் இன்ஸ்ட்ரக்டர் அந்த இடத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. பரவாயில்ல இந்த வருஷத்துல நல்ல பெஸ்டான சில ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்காங்க. அப்ப அந்த இடத்துல வேலை பார்க்குற ஒரு ரிசர்ச்சர் லேடியும் நீங்க சொல்றது உண்மைதான் சார், இந்த வருஷம் போன வருஷத்தை காட்டிலும் இந்த வருஷம் அதிகப்படியான நமக்கு ஆட்கள் கிடைச்சிருக்காங்க. ஸோ இப்பவே இவங்களை பயன்படுத்திக்கணும். இப்போதைக்கு சீக்லெஸ் டவுனை காட்டிலும் லம்போ கொஞ்சம் பெட்டரா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. நமக்கு குரூப் ஆஃப் ஃபைட்டர்ஸ் தேவை. அதுக்கு இவங்க எல்லாரும் தயாரா இருப்பாங்களே வாய்ப்பு இருக்கு. இதுல சில பேர் ரொம்ப போரான குவாலிட்டியை வச்சிருந்தாலும் அவங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்கான்றத இதுல பாத்துருவோம்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து சொல்லுவான். ஹீரோனோட பக்கம் நம்ம இன்ஸ்ட்ரக்டர் தான் பார்த்துட்டு சிரிச்சுட்டு போவான். கீழே இருக்க எல்லாருமே ஹீரோவை பார்த்து சிரிப்பானுங்க. ஏய் இவன் தானே அந்த ஆங்கன்றவன், பாவம் பாய் வந்து 10% கூட தொடாது பாரு, 0லயே முக்க போகுதுன்ற மாதிரி கலாய்க்கிறானுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே இவன் தான் ரொம்ப கம்மியான ரேங்க் எடுத்துவன் அப்படின்னு ஹீரோ கேவலப்படுத்த ஹீரோ ஒரு பங்குக்கு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி பாருங்கடா என்னதான் நடக்குதுன்னு. போடி பசங்களா நான் யாருன்றதை காமிக்கிறேன் பாருங்கடான்ற மாதிரி ஹீரோவோட பக்கம் கோபத்தோட உச்சியில அப்புறம் அந்த இடத்துல இருக்க விஷயங்களை பார்ப்பான். பார்த்தா ஒரு 6 டைப் ஆஃப் டீமன் கோர்ஸ் அந்த இடத்துல இருக்கு பேட்டிலுக்கு தேவைப்படுற வகையில. ஆனா இந்த இடத்துல மோஸ்ட் காமனா இருக்கிறது வந்து 4 மட்டும்தான். அது ப்ளூ, கிரீன், எல்லோ, ரெட் தான். இதுல ரெட் வந்து சக்தியை வெளிப்படுத்தும், இதுல எல்லோ வந்து டிஃபென்ஸுக்கானது, அதே மாதிரி கிரீன் வந்து ரெக்கவரி பண்றதுக்கு, கடைசியா ப்ளூவை பொறுத்த வரைக்கும் அதிவேக சக்திகளை வெளிப்படுறது. இந்த 4மே அதுங்களுடைய நிறத்துக்கு தகுந்த போல சக்திகளை வச்சுட்டு இருக்கும். இன்னொரு கோரும் இருக்கு, அது பர்பிள் கலர்ல இருக்கும், அது பேண்டம் எனர்ஜியை வெளிப்படுத்தும். அப்புறம் பிளாக் கோரும் இருக்கு, அது டைம் அண்ட் ஸ்பேஸை வெளிப்படுத்தும். ஆனா இருக்கிறதுலே பிளாக் தான் ரொம்ப ரேரானது. ஹீரோதுக்கு அப்புறம் நான் ரெட்டை சூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அதை பண்ணேன். ஹீரோதுக்கு அப்புறம் அதை போட்டு அடுத்த செகண்ட் உடம்புக்குள்ள எல்லாமே ஆக்டிவேட் ஆகிற மாதிரி போன ஜென்மத்தோடைய ஞாபகம் எல்லாம் திரும்ப வர ஆரம்பிக்குது சக்திகளா. நான் யாரு நிரூபிக்கலாம்னு சொல்லிட்டு உன்னொரு பக்கம் சக்திகளை வெளிப்படுத்துவான் பாருங்க. எவ்வளவு நேரமா கட்டிப்படுத்தி வச்சிருந்த எல்லா சக்தியை வெளிப்படுத்த அடுத்த செகண்டே அந்த இடத்துல பார்த்தா ஒரு பெரிய வெளிச்சம் வரும். யாராலையும் எதுவுமே பார்க்க முடியாது. ஆனா எல்லாருமே வாயை பொழந்து பார்ப்பாங்க, யாரா இவன் இவ்வளவு பெரிய சக்திகளை வெளிப்படுத்துறவன், ஹீரோ பண்ற சக்திகளை உன்னொரு பக்கம் யாராலையும் தாங்க முடியாது. நண்பன் உன பக்கம் என் நண்பன் சாதிச்சிட்டா சூப்பரா, எனக்கு இவ்வளவு நேரம் சக்தியை உள்ள வச்சிருந்தியா. ஹீரோ ஓடுது கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து அந்த பர்சன்டேஜ் லெவல் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஸ்டார்டிங்ல ஒரு 40 தான் வந்திருக்கும், 40 மட்டும் தானே, 96% கூட காமிப்பா. அப்படின்னு ஹீரோ இன்னும் அதிகப்படியான பவர் வெளி செலுத்த அங்க இன்னும் அதிகப்படியான பவர்ஸ் ரிலீஸ் ஆகிறது யாராலையும் தாங்க முடியல. என்னடா இவன் இவ்வளவு ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பர்சன்டேஜ் லெவலும் இன்க்ரீஸ் ஆகுது. இன்ஸ்ட்ரக்டர் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு உண்மையிலே இந்த பையனுக்குள்ள சக்திகள் இருக்கு போல, நம்ம தான் இவனை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கோன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஹீரோவை கேவலமா பேசின ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வாய பழகிறான். இருந்தாலும் சில பேர் அவன் சீட் பண்றான்னு கூட சொன்னாலும் ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம தனக்குள்ள இருக்க பவர்ஸ் ரிலீஸ் பண்ண அது பார்க்கவே கண்குள்ளா காட்சியா இருக்கும். என்னடா பொடி பசங்களா நான் யாருன்றது தெரிஞ்சுக்கிறீங்களா. ஆனா ஹீரோ ஒரு கடல அதிகப்படியான லிமிட் தாண்டி பவரை வெளி செலுத்த சமயத்துல திடீர்னு அவனுக்கு மயக்கமாகிற நிலைமை வரும். அப்பதான் பார்த்தா இருட்டான ஒரு இடத்துல அவன் கீழே விழும்போது அவனை 60 வருஷத்துக்கு முன்னாடி கொன்னு போட்ட அந்த ஒரு டீமன் உள்ளுக்குள்ள வந்து அவனை கண்ட்ரோல் எடுக்கும். என்னடா இங்க நடந்துட்டு இருக்கு, என் பவர் எல்லாமே காணாம போகுது. அப்புறம் பார்த்தா ஒரு கடத்துல அந்த மிஷினை ரிப்பேர் ஆகி வெடிச்சிடும். ஹீரோக்கு ரத்தம் வந்து எடுத்து கீழே விட உடனே பக்கம் பார்த்தா சொகி போய்டு அடுத்த செகண்ட் என்னால முடியாது, ஒத்துக்க முடியாது, இது என் பாடி என்னால நகர்த்த முடியல, என்னடா இங்க நடக்குது, என் டிவைஸ் மேல ஃபால்ட்டா இல்ல நீ பண்ண சாத்தியமா, சீட்டிங் எதுனா பண்ணியாடா. ஆனா பார்த்தா ஹீரோ நடுவுல சிக்கல் கொடுத்ததுனால அவன் பர்சன்டேஜ் எல்லாம் அப்படியே குறைஞ்சி இப்போ 10% பாஸ் ஆகிறான். அந்த ரிசர்ச் லேடி இந்த விஷயத்த பார்த்த உடனே கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்த நம்ம கேப்டன் கிட்ட ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா இவனுக்குள்ள இருந்த அந்த ரெட் கோர் வந்து அபரிவிதமான சக்திகளை வெளிப்படுத்திருச்சு. எங்க என்னதான் மிஷின் ஃபால்ட்டா இருந்தாலும் அவன் பண்ண விஷயம் உண்மைதான், நீங்க எல்லாருமே பார்த்திருக்கோம். ஸோ நீங்க என்ன சொல்றீங்க இன்ஸ்ட்ரக்டர், நீ சொல்றது உண்மைதான், இந்த எக்யூப்மெண்ட்ல ஏதோ எரர் இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி இருந்தாலும் வெயிட் பண்ணுவோம். இருந்தாலும் அவனுடைய ஃபைனல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 10% தான் வந்திருக்கான், அவன் பாஸ் பண்ணிட்டான், அவ்வளவுதான். ஹீரோ இன்னொரு பக்கம் பார்த்தா மயக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறாக்கு தாளா அவனுக்கு இன்னொரு பக்கம் நண்பன் காரணம், நண்பா ஹீரோ வர காப்பாத்துறதுக்கு அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கம் அவன் போய் தூக்குவான். இதை பார்த்து நம்ம இதை பொறாம அதிகமாயிடுச்சு. என்ன இவன் வந்தவொடனே எல்லாரும் எப்படி ஈத்துட்டான், அப்படி என்னுடைய ஸ்டேட்டஸ் என்ன ஆகுது, விடக்கூடாது, எல்லாருமே என்னதான் பார்க்கணும். இன்னொரு பக்கம் நண்பன் ஹீரோ தூக்கிட்டு போற விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு ஹோமி உன்ன பக்கம் போட்டோ எடுத்து தொலை பண்றான். அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ கண் முழிச்சு பாக்குறான். அப்ப நடந்த என்னதான் எனக்கு சுத்தமா
சுத்தமாக புரியல. என் மொத்த எனர்ஜியும் அந்த டீமன் எல்லாம் இழுத்துற மாதிரி எனக்கு தெரியுது. ஒருவேளை அது எனக்குள்ள இருக்கா அப்படிதான் எனக்கு தோணுச்சு. கொஞ்சம் செகண்ட்ல அது இன்னத்துக்கு வெளியே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்து நான் பார்த்தது இல்லையே. இந்த மாதிரிலாம் நடக்காது எப்பவுமே. கண்டிப்பா இங்க ஏதோ பிரச்சனை இருக்கு. ஒன்னு ஏன் மேல பிரச்சனையா இல்ல எனக்கு தான் நிறைய விஷயம் மறந்து போச்சா அப்படின்னு ஹீரோ உன்னை பக்கம் யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்துல அங்க பார்த்தா இன்ஸ்பெக்டர் வருவாரு. அவர் அங்க வந்த உடனே அந்த இடத்துல இருக்க எல்லா விதமான சோல்ஜர்ஸுக்கும் எங்க பாருங்க வாரியர்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்ப வச்ச டெஸ்ட்ல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க. அடுத்த கட்டமா ஃபைனல் டெஸ்ட்டுக்காக ரெடியா இருந்துக்கோங்க. இதுதான் உங்களுடைய முக்கியமான டெஸ்ட். ஏன்னா நீங்க முறையா உங்களுடைய லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணி நேருக்கு நேரா வெளியில இருக்கக்கூடிய டீமன்ஸை சண்டை போட்டு அழிச்சு அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்றதுக்காக முயற்சி பண்ண போறீங்க. கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு பாதுகாப்பான முறையில் இந்த டெஸ்ட்டை நீங்க பாஸ் பண்ணி முடிப்பீங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த டெஸ்ட் நடக்கக்கூடிய ஏரியாவுக்கு கிளம்ப ஹீரோ உன பக்கம் தவந்து போயிட்டு இருக்கான். இந்த நிலைமை நான் இப்படியே போனா என் நிலைமை என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டே போக நம்ம இன்ஸ்ட்ரக்டர் உன்னை பக்கம் பாக்குறாரு. இவன் என்னதான் பார்க்க நோச்ச மாதிரி இருந்தாலும் இவனுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு பார்க்க அப்ப அந்த டைம் வந்து ஹீரோவுடைய கோர்ல இருந்து சின்ன பீஸ் கீழே விழுந்திருக்க உடஞ்சி அதை அவர் எடுத்து பார்த்த உடனே இன்னும் ஹீரோ மேல ஆர்வம் அதிகமாயிடும். ஏன்னா அவன் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை இந்த இடத்துல மாத்த போறானு, என்னதான் அடுத்த விஷயங்களை நீ பண்ண போறன்றதை நான் பொறுத்திருந்து பாக்கிறதுக்காக ஆவலா இருக்கீங்க. அடுத்த ரவுண்ட்ல அது எல்லாமே இங்க வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிட்டோம். நீ சக்திசாலியா இருந்தா மட்டும்தான் உன்னால அந்த இடத்துல உயிர் பழிக்க முடியும், இல்லைன்னா அதுங்க உன்னை கொன்னுடும் அப்படின்னு அவர் சொல்ல. அதுக்கப்புறம் அந்த சிட்டியோடைய ஃபுல் வியூல இப்போ அந்த டெஸ்ட் எடுக்கிற இடத்த காமிக்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய கதவு திறக்கிறாங்க அந்த இடத்துல. அப்போ பார்த்தா அவங்களுக்கு முன்னாடி பெரிய பறந்த ஒரு உலகம் இருக்கு. பட் இருந்தாலும் இவங்க ஒரு டவுனுக்குள்ள அடைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் அந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அப்போ எல்லாருமே அந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க, இந்த டெஸ்ட்ல மட்டும் நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அவ்வளோதான்ப்பா. ஆனால் இதில் பெரிய விஷயமே நம்ம உயிரோட தப்பிக்கணும் அந்த டீமன்ஸ் கிட்ட இருந்து. அது மட்டும் இல்லாமல் அதுங்களை அழிக்கணும். அதை பண்ணிட்டோம் அவ்வளோதான். ஹீரோ ஒரு பக்கம் யோசிக்கிறான். கிட்டத்தட்ட 60 வருஷம் கடந்து போயிடுச்சு. ரொம்ப வருஷங்கள் கழிச்சு இப்போதான் திரும்பியும் டீமன்ஸை போய் அன்ட்டு பண்ண போறேன். ஆனால் இந்த 60 வருஷத்துல இங்கே வாழ்ற எல்லா விதமான மக்களும் தங்களுடைய உயிரை காப்பாற்றிக்கணுன்றதுக்காக டீமன்ஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தங்களை சுற்றி ஒரு பெரிய சுவர்களை எழுப்பி அதுக்குள்ளேயே வீடுகள் அமைச்சு எல்லாரும் தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது சிம்பிளா ஒரு எலி தனக்கான கூண்டு அமைச்சுக்கின்னு அதுக்குள்ளேயே பாதுகாப்பாக வாழ்ற மாதிரி. அப்புறமா அந்த டெஸ்ட்டையே நடத்தக்கூடியவர் வந்து அந்த இடத்துல இங்க பாருங்க, டெஸ்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுடைய எல்லா விதமான எக்யூப்மெண்ட்ஸும் கரெக்டா இருக்கா, வேலை செய்யுதுன்றதை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அங்க போயிட்டு வேலை செய்யலைன்னா நீங்க இறந்துடுவீங்க. அப்புறம் பார்த்து ஹீரோ தன்னுடைய கோரை செக் பண்றான். இது எதுக்கு அந்த டைம்ல சொதப்பிடிச்சுன்னு தெரியல, இந்த முறை எங்கேயும் சொதப்பாம இருந்தா அது போதும் இந்த கண்ணா. ஹீரோ அதுக்கப்புறம் ரொம்ப வருஷங்கள், அதாவது 60 வருஷம் கழிச்சு இப்போ அந்த மண்ணுல தன்னுடைய முதல் காலடியை வைக்கிறான். அவன் வச்ச அடுத்த செகண்டே திடீர்னு அவனுக்குள்ள இருந்த அந்த ஒரு டீமன் பவர் வந்து அப்படியே மொத்தமா ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. அந்த ஒரு ரிலீஸ் ஆகக்கூடிய பவருடைய பிரசன்ஸ் எல்லாமே வந்து அந்த இடத்துல சுட்டு வட்டாரத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான டீமன்ஸும் இதை உணருதுங்க. ஸோ இப்போ படையெடுத்து ஹீரோவை நோக்கி தான் அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்குங்க. அதே மாதிரி இன்னொரு வகையில ஒரு கேவ் இருக்கிற இடத்த காமிக்க அந்த இடத்துக்குள்ளேயும் பார்த்தா ஒரு ஹை லெவலான டீமனை காமிக்கிறாங்க. அந்த டீமன் கூட இந்த பிரசன்ஸை உணர்ந்த பிறகு இதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த இடத்துக்குள்ள என்னை விடவும் ரொம்ப ஹை லெவலா இருக்கிற டீமன் ஒருத்தன் இருக்கானா, விடக்கூடாது, அவனை அழிச்சு அவங்ககிட்ட இருக்கிற பவரை எடுக்கணும் அப்படின்னு இன்னொரு பக்கம் ஹீரோவை அழிக்கிறதுக்காக அதுவும் இன்னொரு பக்கம் கிளம்புது. ஹீரோ பங்குக்கு அந்த விஷயத்தெல்லாம் உணர்ந்து பார்க்கும்போது ஆட கடவுளை என்னடா இது, நான் இங்க டீமன்ஸை உணர்ந்தது போல அங்க இருக்கிறது எல்லாமே என்ன உணர்ந்து இதுக்கு வந்துட்டு இருக்கு போல, ரொம்ப நிலைமை மோசமாக போகுது இதுக்கப்புறம் தான். அதுக்கப்புறம் பார்த்தா பின்னாடி லீயும் வந்துட்டு டேய் முட்டாளே எதுக்குடா இங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, கிளம்படா, சாரிமா மன்னிச்சிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துக்கு ஆங்க ஹோமியும் வந்துருவாங்க. அப்புறம் அந்த எக்ஸாம் நடத்தக்கூடியவரும் எங்க பாருங்க 4 பேரும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணாம கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா, நீங்க 2 குரூப்பா பிரிஞ்சு போனே இப்போ. ஹீரோவும் ஓகே ஓகேங்கன்ற மாதிரி சொல்ல அந்த டைம் தான் ஹோமியும் ஆங்கு உங்ககிட்ட எதனா டீம் ஸ்ட்ராட்டஜி இருக்காடா, இல்லப்பா இது வரைக்கும் நான் எதுவும் யோசிக்கலையே, ஆனால் லீயும் இதை பத்திலாம் யாரும் கவலைப்பட்டா வாங்க போவோம் அப்படின்னு அவங்களுக்குள்ள சொல்லிட்டு போனாலும் அவளுக்குள்ள நம்ம எக்காரந்து கொண்டு சாவை பார்த்து பயப்படக்கூடாது. எவன் நம்ம கூட டீம் அப்பா இருந்தாங்க, ஸ்னோவி பிரதரும் வாமச்சான் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போக உண்மையும் நாங்க இப்போ போறோன்ற மாதிரி லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கா. எங்க பாருங்க பசங்களா, இந்த இடத்துல இருக்க இந்த ஸ்டோன் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபாக கிரியேட் பண்ணி இந்த இடத்துல உங்களுக்கான பாதுகாப்பை உருவாக்கி கொடுக்கும். பட் இருந்தாலும் உங்களுடைய வேலை வந்து சிட்டிக்கு வெளியில இவ்வளவு பெரிய ஃபாகுக்கு இடையில வந்து உங்களுடைய வேட்டையை நீங்க ஆரம்பிக்கணும். எனக்கு நம்பிக்கை இருக்கு நீங்க கண்டிப்பா ஆல்ரெடி ஒரு 4 பேர் இருக்கிற குரூப்பா இருப்பீங்கன்னு. அதுக்கான வெப்பன்லாம் கூட நாங்க இந்த இடத்துல கொடுக்குறோம். உங்களுக்கு தேவையான இடத்துல இந்த ஃபாக் எல்லாமே விலக்கி வர்றதுக்கான டிவைஸையும் கொடுக்குறோம். அதாவது இந்த டிவைஸை நீங்க பயன்படுத்துற இடத்துல வந்து உங்களுக்கான ஒரு சின்ன ஏரியாவை நீங்க கிளைம் பண்ணி பிடிக்கணும். ஸோ அந்த இடத்துல வரக்கூடிய டீமன்ஸை நீங்க எவ்வளவு வேணாலும் அழிச்சிக்கலாம். பட் இருந்தாலும் நீங்க அந்த இடத்த விட்டு கொடுத்துட்டீங்கன்னா வேற ஒருத்தங்களுக்கு சொந்தமாயிடுச்சுன்னா அப்போ அந்த பாயிண்ட் எல்லாமே அவங்களுக்கு போயிடும். ஸோ எல்லாத்தையுமே நீங்க தான் பார்த்துக்கணும். எந்த மாதிரியான டீமன்ஸ் வேணாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எல்லாத்தையும் எதிர்க்கிறதுக்காக தயாரா இருங்க. அதுக்கப்புறமா பார்த்தா அந்த இடத்துல எல்லா விதமான டெஸ்ட்டும் ஆரம்பிக்கும் போது இப்போ இந்த மாதிரியான டெஸ்ட் நடக்கக்கூடிய இடத்துல பார்த்தா 3 விதமான இன்ஸ்ட்ரக்ஷன் நின்றுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல இந்த ஹீரோ இருக்கிற சிட்டிக்குள்ள தான் 3 விதமான பவர்ஃபுல்லான இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்காங்க.
அப்போ மேலே இருந்து இவங்க இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அதில் ஒரு லேடி இன்ஸ்ட்ரக்டரும் பரவாயில்ல, இந்த மாதிரி ஒரு புதுசாக வந்த ஆளுங்கள்ல நிறைய பேர் பிரமாதமான பசங்களாக தான் இருக்காங்க. என்னுடைய கோல் சரியா இருக்கு. என்னுடைய இன்ட்ரெஸ்ட் யாருன்னா அந்த ஷிட்டோ லியோன்னு சொல்லக்கூடிய ஷிட்டோ ஃபேமிலியிலேருந்து வந்த அந்த பொண்ணு மட்டும்தான். அவளுக்கு நிறைய திறமை இருக்கு. நீ என்ன நினைக்கிற அப்படின்னு நம்ம இன்ஸ்ட்ரக்டரை பார்த்து அவ கேட்க, அதுக்கு பதிலாக இன்னொரு இன்ஸ்ட்ரக்டரும் அவள் பிறக்கும் போது மார்ஷல் ஆர்ட் ஃபேமிலியிலேருந்து பிறந்திருக்கானா கண்டிப்பாக அவளுக்கு நிறைய திறமைகள் இருக்குதா அர்த்தம். ஆனால் நம்ம இன்ஸ்ட்ரக்டரும் நீங்கள் சொல்கிறது உண்மைதான், என்னதான் ஒருத்தன் எதுலேயுமே தகுதி இல்லைன்னு சொன்னாலும் அவனுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது என்னால் பார்க்க முடியுது அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து தான் அவன் சொல்லிட்டு இருப்பான். என்ன தான் இருக்குன்றதை நான் தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக அது பெரிய ஏதோ ஒரு ரகசியம் தான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தில் நான் பார்த்ததே இல்லை. அந்த டைம் தான் பார்த்தா அந்த லேடி இன்ஸ்ட்ரக்டரு என்ன டீப்பாக யோசிச்சுட்டு இருக்க, என்னுடைய சுகரு என்ன ஏன்டி நீ சுகருன்னு கூப்பிட்ற, நான் ஒன்றும் சுகர் கிடையாதுன்னு சொல்லிட்டு இதுங்களுக்குள்ளேயே கண்ட போகுது. அந்த டைம் இன்னொரு இன்ஸ்ட்ரக்டரும் எனக்கு தெரிஞ்சு கொண்ட வெறுப்பேற்றால இந்த இடத்துல நம்மளுடைய மிஸ் ஜியா தான் அப்படின்னு டேங்குன்னு சொல்லிட்டு கலாய்க்கிறானுங்க. நீயும் ஏன்டா என்ன அப்படி கூப்பிடுற, என்னதான் கலாச்சாரம் அதுக்கப்புறம் சீரியஸாக பேச ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பாக இந்த முறை 5 லெவல் டீமன்ஸ் இந்த இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். நம்ம எல்லாத்துக்கும் எச்சரியாக இருக்கணும். ஏன்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு இடத்துல நான் அதை உணர்ந்திருக்கேன், அதுவும் உண்மைதான், நீ கவலைப்படாத, எல்லாத்துக்கும் தயாராக இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம சுகர் பைப்பில் சொல்லாது. அப்புறம் அவங்க எல்லாருமே சேர்ந்து எல்லா பிரச்சனைகள் வந்தாலும் தடுக்கிறதுக்காக தான் நம்ம இந்த இதில் தயாராக இருக்கோம்ல, பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தா எல்லா விதமான குரூப் பேச வேண்டிய விஷயத்தில் எல்லா விதமான இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்த பிறகு டெஸ்ட் ஆரம்பிக்கலாம்னு சொன்னேன். அடுத்த செகண்டே பார்த்தா நம்ம லீ வந்து ஹீரோ கிட்டே இருக்கிற அந்த டிவைஸ் வாங்கின்னு ஓடுவா. ஹீரோ போய் யோசிப்பான், என்னடி பண்ணுற, என்ன ஃபாலோ பண்ணி வாடான்னு சொல்ல இவெல்லாம் ரொம்ப வெறுப்பேற்றப்பா, இவ தான் பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு நிரூபிக்க பார்க்குறான். அப்புறம் உடனே அவர் ரொம்ப வேகமாக போயிட்டு அந்த இடத்துல தன்னுடைய டிவைஸை ஆக்டிவேட் பண்ணுவா. மிஸ் ஜியா இன்னொரு பக்கம் நான் சொன்னேன்ல அவன் பெரிய லெவலில் சாதிப்பான்னு, அதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டப்பாரு. இன்னொரு பக்கம் அதுக்கேற்ற போல அந்த இடத்துல நிறைய டீமன்ஸ் வருது. ஹீரோ அதுக்கப்புறம் அவன் பங்குக்கு ரெடி ஆசணும், நான் ரெடிப்பா. அதுக்கப்புறம் 2 பேருமா சேர்ந்து அங்கே வர டீமன்ஸ் அடிக்கிறானுங்க. முதல் வேலையை நம்ம ஸ்னோ தன்னுடைய டிஃபென்ஸை பயன்படுத்துவான். இதை பார்த்து நம்ம இன்ஸ்ட்ரக்டர் சுகரும் பாரு, என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸில் ஏகப்பட்ட பேர் திறமையானவங்க தான். அவள் டிஃபென்ஸுக்காக ஏற்படுத்தின அந்த ஒரு பேரியரை தாண்டி அதுக்கப்புறம் இவங்க 3 பேருமே அவங்களை அடிக்கிறதுக்காக வரக்கூடிய மற்ற டீமன்ஸை அழிக்கிறதுக்காக ஆளாளுக்கு பிரிஞ்சு போகிறாங்க. நம்ம ஓமியா சும்மா சொல்ல முடியாது, அவளுடைய ஸ்பீடான எபிலிட்டியை பயன்படுத்தி அதுங்களை ஈஸியாக போட்டு அடிக்கிறா. எதுக்கிடையில் பார்த்த தலைவன் நம்ம ஸ்னோவி ஒரு அடி கொடுப்போம் பாருங்க, செம்மையாக இருக்கும் அது. இதில் பார்த்தா இன்ஸ்ட்ரக்டர் சுகருடைய ஃப்ரெண்டு வந்து ஆஹா எல்லாரும் சூப்பராக பண்ணுறாங்க, அதுலேயும் முக்கியமாக அந்த ப்ளூ கலர் கோரை வச்சுட்டு இருந்த அந்த பொண்ணு பயங்கரமாக பண்ணாப்பாவ, அவளுடைய ஃபைட்டு டான்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இவனை பக்கம் ரசித்து சொல்லிட்டு இருக்கேன். இதை பார்த்து நம்ம சுகரும் டேய் இன்ஸ்ட்ரக்டர் வேலையை மட்டும் பாரு, வேற எதை நீ பார்த்துட்டு இருக்க. தலைவன் சொன்ன அந்த ப்ளூ கோரை வச்சுட்டு இருந்தவள் நம்ம ஹோமி தான். அப்புறமா நம்ம லீவ் இன்னொரு பக்கம் அட்டாக் பண்ணதில் அந்த டீமனை ஈஸியாக போட்டு தள்ளிடுவான். இன்னொரு பக்கம் ஹீரோவும் பங்குக்கு 2 டீமனை போட்டு தள்ளுவான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டிப்பாக நான் பயன்படுத்திப்பேன், எனக்கு தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நல்லா ஃபைட் பண்ணியிருக்கேன், அந்த நினைவுகள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா ஃபைனலாக பெரிய ஒரு மான்ஸ்டர் வரும். அந்த ஒரு டீமனை பார்த்தா ஹீரோ கெட்ட போயிட்டு அடிக்கும் போது அது ரொம்ப ஃபிசிக்கலாக பவர்ஃபுல்லாக இருக்கேன். ஆனால் ஹீரோவால் கொஞ்ச நேரத்துக்கு கூட தாக்க முடிக்க முடியுது. பட் இருந்தாலும் தன்னுடைய டெக்னிக்கலை பயன்படுத்தி அதை அசால்ட்டாக அடித்தாலும் இன்னொரு பங்குக்கு பார்த்தா அது ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு ஹீரோவை கொல்றதுக்காக கிட்ட வரும். அப்போன்னு பார்த்து ஹீரோ அதோடைய தலையை வெட்டி கொன்னுடுவான். நல்ல வேலை இல்லை என் தலை நேற்றுக்கு பீஸ் ஆயிருக்கும். இதை பார்த்து எல்லாரும் வாய பழகுறாங்க. ஏய் ஏங்க என்னடா 0 மாதிரி இருந்த இதுக்கு முன்னாடி இருக்கும், சண்டையில் பார்த்தா பின்னி பெடல் எடுக்கிறிய. இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம மிஸ் ஜியாவுக்கும் இதை பார்த்த உடனே ஷாக் ஆகிடுவோம். பரவாயில்லையே இந்த பையனை நான் நோட்டீஸ் பண்ண கூட இல்லை, பட் இருந்தாலும் சண்டையில் சூப்பராக சண்டை போடுறான், பார்க்க ஸ்மார்ட்டாக தான் இருக்கான். ஆளாளுக்கு இன்னொரு பக்கம் வந்து புகழ்ந்ததெல்லாம் ஹீரோவை பற்றி நம்ம இன்ஸ்ட்ரக்டர் மட்டும் ஒரு விஷயம் தோணும், இல்லை இன்னும் நிறைய விஷயத்த அவனுக்குள்ளே மறைச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ திடீர்னு ஷாக் ஆவான், இது இன்னமும் பார்த்தா சாகாமல் இருக்கு. அப்போ தான் யோசிப்பான், இது முடிச்சாதான் எனக்கான விக்டோரி என்னன்றது நிர்ணயிக்கப்படும், பார்த்ததுக்கு இந்த இடத்துல நான் யாருன்னு தெரிய வரும், அதனால விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ உடனே வேகமாக அதுக்கிட்ட போயிட்டு அட்டாக் பண்ணுற போகிற அந்த ஒரு சமயத்தில் பார்த்தா திடீர்னு அந்த ஒரு டீமனை பூமி கடியிலேருந்து யாரோ ஒருத்தங்க அட்டாக் பண்ணுவாங்க. என்னடா இங்கே நடக்குதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே சுத்தமாக புரியல. பட் இருந்தாலும் திடீர்னு பார்த்தா அவங்கள சுற்றி நிறைய வேர்கலாஸ் வந்து அவங்கள பிளாக் பண்ணிட்டோம். அப்போன்னு பார்த்து தான் ஹீரோவை அந்த குகைக்குள்ளேருந்து சென்ஸ் பண்ண அந்த டீமன் வந்து அந்த டீமனை கிழிச்சுக்குன்னு வெளியே வரும். இன்னொரு பக்கம் அந்த டீமன் வந்த உடனே அதோடைய ப்ரெசன்ஸ் எல்லாமே மேலே இருக்க நம்ம இன்ஸ்ட்ரக்டர் எல்லாருக்கும் அது நல்லா தெரியப்படுத்துறதுல அவங்க இன்னொரு பக்கம் பெரிய டீமன் அதுக்கு வந்திருக்கு, அதனால உடனடி எல்லாரையும் வர வைக்கணும். இங்கே பாருங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ உடனடியெல்லாம் போய் சிட்டிக்குள்ளே வாங்க. இதை கேட்ட எல்லா விதமான வாரியர்ஸும் உடனே சிட்டிக்குள்ளே போக ஆரம்பிக்க நம்ம ஹீரோவுடைய கேங்கு மட்டும் அந்த இடத்துல அதுக்கிட்ட மாட்டினாங்க. இன்னொரு பக்கம் இன்ஸ்ட்ரக்டர் எல்லாரும் அந்த இடத்துல கிளம்புறாங்க பசங்களை காப்பாற்றுறதுக்காக. வரும்போது பார்த்தா மிஸ் ஜியாவும் யாரும் பதட்டமாவாதீங்க, உடனடியாக கேப்டன் ஜிஆர் டேங்க் கிட்ட போங்க. நம்ம சுகர்னு சொல்லக்கூடிய நம்ம இன்ஸ்ட்ரக்டருடைய பேரே அதுதான், டேங்கு. இன்னொரு பக்கம் அந்த டீமன் வந்து அந்த இடத்துல இந்திய இடத்துல இருந்து தான் எனக்கு அபரிவிதமான சக்தியை வச்சுட்டு இருந்த ஒரு டீமனுடைய சென்ஸை உணர்ந்தேன், அது இங்கே தானே இருக்கு அப்படின்னு அதை கேட்க ஹீரோவும் இது என்னால ஹியூமன் மாதிரியே பேசுது, என்ன இது சொல்லுது, இங்கே யாரும் அது தேடி வந்த ஆள் இருக்க போலையே, இங்கே இருக்கவங்கள யார் இருக்காது அப்படின்னு அது இவங்களை நெருங்கி வர. இன்னொரு பக்கம் அந்த இடத்துல இருக்க ஹோமி வந்து ஏன்பா இது ஃபர்ஸ்ட் லெவல் டீமன்பா. அது கிட்ட வந்த உடனே ஹீரோ இன்னொரு பக்கம் யோசிக்கிறான், இது ஃபர்ஸ்ட் லெவல் டீமன், கண்டிப்பா இந்த இடத்துல இப்போதைய லெவல்ல இதுக்கு ஈடு கொடுக்குற வகையில் யாருக்கிட்டையும் பவர் இல்லையே, நாங்கள் எல்லாரும் ஆர்டினரியான சோல்ஜர்ஸ் தான் இப்போ செத்தமா இதுக்கிட்ட
இப்படிலாம் கேட்ட சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அங்கே இருக்கிற எல்லாருடைய மைண்டையும் கண்ட்ரோல் பண்ணி உடனே அவங்க எல்லாரும் மயக்க போட வச்சு அந்த இடத்துல இருந்து அதோடைய இடத்த கூட்டின்னு போயிடுது. இன்னொரு வகையில் சரியான டைமிங்கில் பார்த்தாலும் மிச்சியாவும் அவங்களுடைய நண்பனாக இருக்கிற அந்த இன்ஸ்ட்ரக்டரும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க கரெக்ட் டைமிங்கில். இருந்தாலும் அவங்களாலேயே கூட காப்பாற்ற முடியுது. அது உடனடியாக அந்த இடத்த விட்டு கூட்டின்னு போயிடுவாங்க எல்லாரையும். அப்புறம் அது போகிற பாதையை வந்து கணிச்சுன்னு அதை ஃபாலோ பண்ணியே போகிறாங்க. அதோடைய முடிவில் பார்த்தா அதுக்கப்புறம் அது எங்கே போச்சுன்னே தெரியாமல் அவங்க ஒரு செகண்டு அந்த இடத்துல பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அதை நம்மளால பார்க்க முடியல. ஆனால் டேங்கு முன்னாடியே சொன்னானே இந்த இடத்துல எந்த விதமான டீமன்ஸும் இது வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் லெவல் டீமன் கூட பார்க்கல, கன்ஃபார்மாக நம்ம டெஸ்ட் நடத்தலான்னு சொன்னானே. ஆனால் இங்கே எப்படி இது வந்துச்சு திடீர்னு அப்படி மிஸ் ஜியா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா டேங்க் பைப்பில் அங்கே வந்துருவாரு. ஏ ஜோயல் அண்ட் மிஸ் ஜியா, என்னாச்சு நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு? ஏன் நிறுத்திட்டீங்க இதே இடத்துல? அவங்கள கண்டுபிடிக்க முடியலையா? இல்லைப்பா, இதுக்கப்புறம் அது எங்கே போச்சுன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. இது வரைக்கும் தான் நாங்கள் அதை பார்த்தோம். அவன் இன்னொரு பக்கம் கடுப்பில் ஒரு ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்ப்பான். அப்போ அவன் சின்ன வயசுல இருக்கும்போது அவனுடைய எல்டர் பிரதர் அப்படி அவன் முன்னாடி சாகிறத பார்த்ததுல அவன் தாங்க முடியாம எப்படியாச்சும் அவங்களை காப்பாற்றியாகணும்னு சொல்லிட்டு கடுப்புல இருக்கான். இதெல்லாம் என் தப்பு தான். தெளிவா நான் இந்த இடத்துல எல்லாத்தையுமே கண்காணிச்சுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் நடத்திருக்கணும். ஆனா மற்றவங்க எல்லாருமே சமாதானம் சொல்லிக்கிறாங்க, நீ கவலைப்படாத, நீ எல்லாத்தையுமே கரெக்டாக தான் பண்ணியிருக்க. பட் இருந்தாலும் இது எப்படியோ இந்த இடத்துக்கு கணிச்சு வந்திருக்கு. இன்னும் சில நாட்கள் இதே இடத்துல நம்ம தேடுவோம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இப்போதைக்கு டவுனுக்கு யாராச்சும் போயிட்டு அந்த இடத்துல நம்மளுடைய சோல்ஜர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஆறுதல் கொடுக்கணும். ஏன்னா அவங்க குழப்பத்தில் இருப்பாங்க. அதனால நீ பொறுமையாரு, கோவப்படுறதுனால எந்த விதமான பலனுமே கிடையாது டேங் அப்படின்னு மிஸ் ஜியா சொல்ல, இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு கிளம்புங்க, நான் அவங்களுக்கு கண்டுபிடிச்சிட்டு திரும்ப வரேன். ஆனா போங்க, நான் பாத்துக்கிறேன்னு. ஆனா மிஸ் ஜியாவும் அவங்களை தடுக்காம, சரி நீ போ, பட் இருந்தாலும் சூரிய அஸ்தமனத்துக்குள்ள நீ வரலன்னா கண்டிப்பா உன்னை தேடி நாங்க வருவோம், எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கிளம்ப. இன்னொரு பக்கம் வந்து இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க, இவன் ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறான்றது நமக்கு தெரியும். ஆமாமா, ஜோயல் இன்ஸ்ட்ரக்டரும் அவனுடைய பிரதரை ஒரு டைம் ஒரு டீமான் வந்து கடத்தின்னு போயிடுச்சு. அதனாலதான் அவன் இவ்வளவு சோகத்துல இருக்கான். அவனுக்கு நம்பிக்கை இருக்கு என்னமோ அவனுடைய பிரதர் அங்க உயிரோட இருப்பான்னு அப்படின்னு மிஸ் ஜியாவும் அவனும் பேசிட்டு இருக்க. என்னோட பக்கம் பார்த்தா ஹீரோவும் கண்மூடிக்க அவன் பார்த்தா ஒரு கேவுக்குள்ள இருப்பான். என்னடா இடம் இது? அப்புறம் அந்த இடத்த சுத்தியும் பார்க்கும்போது அங்க பார்த்தா அவனுடைய நண்பர்கள் எல்லாருமே கட்டி போட்டு இருப்பாங்க. எல்லாரும் கண்டிப்பா உயிரோட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்க. அந்த டைம் அந்த டீமன் அங்க வரும். கண் முடிச்சிட்டியா, இது அந்த டீமன் தானே சொல்லிட்டு ஹீரோ உன பக்கம் ஷாக்காக. நான் கொஞ்சம் கூட உன்னை பார்த்து எதிர்பார்க்கல. என்னுடைய இந்த பவரை பயன்படுத்தி உங்களை மயக்கப்பட வச்சா இவ்வளவு சீக்கிரத்தை கண்மூடிக்கிற ஆள் நான் இப்பதான் பாக்குறேன். உன்கிட்ட என்னமோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கழுத்து பிடிச்சி அது மிரட்டுது. உண்மையை சொல்லு, நீ தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதிகப்படியான பவர் ரிலீஸ் பண்ணது, சொல்றியா? அப்படி இல்லைனா உன்னை கொன்னுடட்டா அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த இடத்துல மிரட்டுறதோட இந்த இடத்துலயே இந்த எபிசோட முடிக்கிறாங்க.